மார்னிங் சாம்பியன்ஸ் ப்ரொஃபஸர் ஆசுரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்களோட டெக்னிக்கல் சாம்பியன் சக்தி இருக்காரு. ஒரு சூப்பரான சம் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன சம் என்ன கொடுத்துருக்காங்க? Activity presidency duration. ஸோ ஆக்டிவிட்டி ப்ரெடிசர்ஸ் அண்ட் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ தான் வரைகிறோம். ஏ வந்து 3 டியூரேஷன் 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏ டு பி. இப்போ ஏ வந்து பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பி போடும்போது பிக்கு வந்து 4 அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் சிக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க, டிக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க, இக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, எஃப்க்கு 9 கொடுத்துருக்காங்க, ஜிக்கு 6 கொடுத்துருக்காங்க, ஹெச்சுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இங்கே 0 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். 0வோட 3 கூட்டினா நமக்கு 3 வரும். 0 + 3 வந்து கூட்டினீங்கன்னா 3 வரும். இந்த 3வோட 4 கூட்டினீங்கன்னா 7 வரும். இந்த 3வோட 4 கூட்டினா இங்கேயும் 7 வரும். அதுக்கப்புறம் இந்த 3வோட 5 கூட்டினா 8 வரும். ஆனால் 7வோட 2 கூட்டினா 9 வரும். ஸோ 8ஆ 9ஆன்னு பார்க்கும்போது அதிகமான மதிப்பு 9 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 9வோட 6 கூட்டினா 15 வரும். 7வோட 9 கூட்டினா 16 வரும். ஸோ 16 போட்டுக்கிறோம். 16 2 கூட்டினா 18 அப்படின்றது இது பண்ணுறோம். ஸோ என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் 0 வந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். A வந்து 3, B க்கு வந்து 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க A3 னா 0 கூட்டு 3 3 அப்படி முடிவு பண்ணி அடுத்து 3 ல இருந்து 4 கூட்டினா 7 வருது. அடுத்து 3 ல இருந்து 4 கூட்டினா 7 வருது. அடுத்து 7 ல இருந்து 2 கூட்டினா 9 வருது. அது பாக்கும்போது இங்க 3 ல இருந்து 5 கூட்டுறோம் 8 வருது 9 வருது. 8ஆ 9ஆன்னு பாக்கும்போது 9 வருது. அதிகமான நம்பர் தான் போறோம் 9. அடுத்து 7 ல இருந்து 9 கூட்டும்போது 16 வருது. அதே மாதிரி 9 ல இருந்து 6 கூட்டு 15 வருது. பெரிய நம்பர் 16 போடுறோம். 16 போடுறோம். ஓகே. 16 ல இருந்து 2 கூட்டினா 18 வருது. சோ முத பஞ்சாயத்து வந்து முடிஞ்சு 18 வரைக்கும். அப்ப இங்க மறுபடியும் 18 போட்டுட்டு 18 ல இருந்து 2 கழிக்கிறோம். கழிச்சா 16 போடுங்க. 16 ல இருந்து 9 கழிச்சா 7. 16 ல இருந்து 6 கழிச்சா 10. 10 ல இருந்து 2 கழிச்சா 8. 8 ல இருந்து 4 கழிச்சா 4. இருங்க. இப்போ கழிக்கும் போது 7 ல இருந்து 4 கழிச்சா 3 வரும். 8 ல இருந்து 4 கழிச்சா 4 வரும். இது கம்மியான வேல்யூ போணும். ஓகே. ரிவர்ஸ்ல வந்து கம்மியான வேல்யூ போணும். 3 ல இருந்து 3 கழிச்சா 0. இப்போ இத போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் சேம் நம்பர் இருக்கோ அந்த பாயிண்ட மட்டும் நோட்டணும். ஃபர்ஸ்ட் A, அப்புறம் D, அப்புறம் F, H. AD FH தான் கிரிட்டிக்கல் பாத். சோ எது வந்து சேம் நம்பர் வருதோ அந்த பாத் தான் வந்து கிரிட்டிக்கல் பாத். 0 ஸ்லாக் இது இந்த தான் ஸ்லாக் தான் வந்து கிரிட்டிக்கல் பாத் இல்லையா? அதனால இதெல்லாம் இங்க 7 8 னா இந்த பாத் பக்கம் போக கூடாது. 9 10 அந்த பாத் இங்க 16. சோ வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாத் என்ன பண்ணுவோம்? ஒரு டபுள் லைன்ல இல்ல வந்து ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி போட்டோம் வச்சுங்க. அப்போ தண்டவாளம் போட்டோம் வச்சுங்களேன். தண்டவாளம் போய் சேர இடம் தான் கிரிட்டிக்கல் பாத். இதான் வந்து கிரிட்டிக்கல் பாத் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மெத்தட். சோ இந்த மெத்தட் வந்து மூலமா நீங்க வந்து கிரிட்டிக்கல் பாத் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ப்ராப்ளத்துக்கு போவோம். அடுத்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க? The project consists of activities A to M shown in the net of figure below. Duration of activities marked in days. சோ இப்போ இந்த டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. இதே போல இந்த டியூரேஷன் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இங்க கண்டுபிடிக்கணும் அப்படினா இதுக்கு இந்த ப்ராப்ளம் கேட்கல. அதனால இந்த 3 கூட்டல் 4 கூட்டல் 9 கூட்டல் 2. அப்ப 3 4 7 7 9 16 18. சோ இதான் வந்து 18 தான் டியூரேஷன் அப்படிங்க. அப்ப இதே தான் இங்க வந்து டியூரேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நான் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் 0 போட்டோம். 0 போட்டுட்டு அதுக்கு அப்புறம் 0 2 கூட்டினா 2. சோ 0 2 கூட்டினா 2. சோ நம்ம 2 5 கூட்டினா 7 வரும். 0 8 கூட்டினா 8 வரும். 0 4 கூட்டினா 4 4 9 13. சோ 13. அதாவது இங்க கூட்டினா 8 இங்க வந்து 7 இங்க வந்து 13. சோ 13 தான் வந்து பெரிய நம்பர் நம்ம போட்டோம். சரி 13 ல இருந்து 3 கூட்டினா 16. இங்க வந்து 2 ல இருந்து 10 கூட்டினா 12 வரும். 13 ல இருந்து 6 கூட்டினா 13 ல இருந்து 6 கூட்டினா சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க 2 ல இருந்து கூட்டினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 10 இருக்கு. அப்புறம் இவன் 5 இவன் 2 தான் இருக்கான். ரெண்டும் அப்ப வந்து 0 8 ஓகே. இவன் 13 வந்துட்டான். இங்க 13 இருக்கான். 13ஓட 6 கூட்டினா 19. சோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 19. சோ 19 தான்
19 போட்டால் இது வரும். இப்போ 4 9 13 13 3 16. ஸோ இது 16 8 24 13 10 23 19 3 22. ஸோ 24 போட்டுருவோம். 24 போட்டதுக்கு மறுபடியும் 24 வச்சுட்டு ரிவர்ஸில் வரும். 24 8 போச்சுன்னா 16. ஸோ 24 3 போச்சுன்னா 21. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 24 10 போச்சுன்னா 14. 14 3 போச்சுன்னா 13. ஸோ 14 இங்கே ரிவர்ஸ் வரும்போது லீஸ்ட் நம்பர்னால வந்து 13 போடுறோம். 13 9 போச்சுன்னா 4. 4 போனால் 0. ஸோ இங்கே வரும்போது நமக்கு 21 10 போச்சுன்னா 11. 13 5 போச்சுன்னா 8. ஸோ கம்மியான நம்பர் தான் போடணும். 8லேருந்து 2 போச்சுன்னா 6 வரும். 4 4 0. ஸோ இப்போ நமக்கு தண்டவாளம் போட்டோம்னா தண்டவாளம் எங்கே வரும்? தண்டவாளம் கிரிட்டிக்கல் பார்த்தா தண்டவாளம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? என்ன கேட்குறாங்க? இது வந்து 4 இருக்கு. 4 கூட்டல் 9 இருக்கு. அப்புறம் 3 + 8. ஸோ 4 9 13 3 16 24. ஸோ அந்த இந்த வேல்யூ தான் வரும் 24. ஸோ 24 பிட்வீன் 24 and 26 days அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு 2 ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளமும் டியூரேஷன் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளமும் பார்த்தோம். ஸோ 2 ப்ராப்ளம் கற்றுக் கொடுத்த சக்திக்கு நம்ம தேங்க்யூ சொல்கிறோம். தேங்க்யூ சாம்பியன்.